புத்தர் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆழமான அனுபவம் பெற்றவர். அவருடைய சீடர்கள்லாம் ஒரு முறை அவரோடு இருந்தார்கள். சீடர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அந்த கூட்டத்துல ஒருத்தர் இருந்தார். யாருன்னா, புதிதாக வந்தவர், ஒரு வேதாந்தி. வேதாந்தி என்றால் இந்த பார்ப்பனர்களிலேயே வேதத்தை கற்று தேர்ந்தவர். புத்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று இந்த வேதாந்தின் கேட்டாராம். ஒரு நிமிடம் அவரை உற்று பார்த்த புத்தர் சொன்னாராம், கடவுள் இல்லை அப்படின்னாராம். சில நாட்கள் சென்றன. இதே மாதிரி ஆசிரம சூழல், புத்தர் இருக்கிறாரு, அவர் சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்திற்கு புதிதாக ஒருவர் அன்று வந்திருக்கிறார். யார்? இந்தியாவில் சர்வாக்கர்கள் என்று ஒரு குழுவினர் இருந்தனர். சர்வாக்கர்கள் என்றால் இந்த உலகம் தான் மெய்யானது, இந்த உலகத்திற்கு பின்னாடி வேற ஒண்ணும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கும் போது நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்ல ஜாலியா இருக்கணும், உண்டு குடித்து கழிப்புற வேண்டும் என்ற தத்துவம் கொண்ட ஒரு குழுவினர். அவரு புத்தரை பார்த்து சொன்னாரு, ஒரு கேள்வியோட தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். நான் ஒரு சர்வாக்கர் குழுவை சேர்ந்தவன். இந்த உலகம்தான் மெய்யானது, கடவுள் என்ற ஒருவர் எல்லாம் கிடையாது, கடவுளை பற்றி பேசுவதெல்லாம் அபத்தமானது, அர்த்தமற்றது, தேவையில்லாது என்றெல்லாம் போதித்தவன். ஆனால் அண்மை காலமாக எனக்குள்ளே ஒரு நெருடல், ஒருவேளை அந்த கடவுள் இருந்து விட்டார் என்ற ஒரு கேள்வி என்னை துளைத்து எடுக்கின்றது. இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அவரை உற்று பார்த்த புத்தர் சொன்னாராம், கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரு அப்படின்னாராம். பதிலை வாங்கி கொண்டு அவர் போய்விட்டார். இப்ப சீடர்களுக்கு குழப்பம். சில நாட்களுக்கு முன்பு ஒரு வேதாந்தின் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்வியை கேட்ட பொழுது அவரிடம் இல்லை என்று சொன்ன புத்தர் இப்பொழுது கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறார். இது என்ன வினோதமான பதில் என்று குழப்பம் அடைந்தவர்களாக ஒருத்தர் கேட்டார், என்ன அப்படி மாத்தி மாத்தி பேசுறீ, அப்படி மாத்தி மாத்தி பேசினா நாங்க என்னத்தை புரிந்து கொள்வது என்று கேட்டப்ப புத்தர் விளக்கம் சொன்னாராம். அன்றைக்கு வேதாந்தின் தனக்கென்று கடவுளை பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்கி கொண்டு, இந்த கடவுள் பூசைகள்ல திருப்தி அடைபவர், வழிபாடுகளை திருப்தி அடைபவர் என்றெல்லாம் ஒரு குறுகலான பார்வையை கடவுள் மட்டில் வைத்துக் கொண்டு வந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்படிப்பட்ட கடவுள்லாம் உண்மை இல்லை என்று சொன்னேன். ஆனா இன்னைக்கு வந்த இந்த சர்வாக்கர் குழுவை சேர்ந்தவர் உலகத்தையும் தாண்டி ஒரு பிரசன்னம் இருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலைத்தான் பலர் கடவுள் என்று அழைக்கின்றார்கள். நான் அதை பற்றி அழைப்பதில்லை. ஆனால் இந்த உலகையும் தாண்டி, பொருளாதாரத்தையும் தாண்டி ஒரு ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்பது உண்மை என்பதை அவருக்கு வெளிப்படுத்தினேன். அதை உணர்வதற்காகத்தான் உங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னாரா.